இந்த வீடியோவில் ஃபிங்கர்ஸோட ப்ரௌனி 2 இந்த ஸ்பீக்கரை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க போகிறீங்கன்னா என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி நியூஸ் ப்ளஸ் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் வித்தின் 1 ஹவரில் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் கொரியர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எதனா கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் தேவைப்படுங்க, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறீங்க அப்படின்னாலே அந்த ஸ்பீக்கர் வந்து எத்தனை வாட்ஸ்ன்றதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா, எத்தனை வாட்ஸ், 5 வாட்ஸா, 3 வாட்ஸா, 2 வாட்ஸா, அது எத்தனை வாட்ஸஸ். ஏன்னா வாட்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு சவுண்டு அந்த அளவுக்கு இருக்கும். அதேமாதிரி பேஸும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இதோட எம்ஆர்பி இந்த ஃபிங்கர்ஸ் பிராண்டோட ப்ரௌனி 2 அந்த கேக்கு மாரியே இருக்கிறதுனால, அந்த கலர்லேயே இருக்கிறதுனால இதுக்கு ப்ரௌனி 2ன்னு வச்சுருக்காங்க. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 1145. அதேமாரி ஸ்பீக்கரோட என்னென்ன கொடுக்குறாங்க அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க, சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க, யூசர் மேனுவல் எல்லாம் இதெல்லாமே தராங்க. என்னென்ன கனெக்டிவிட்டிலாம் இருக்கணும் பாருங்கள், என்னென்னலாம் போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் மோடு இருக்குது, எஃப்எம் ரேடியோ மோடு இருக்குது, யூஎஸ்பி பென்ட்ரைவும் நீங்கள் போட்டுக்கலாம், மைக்ரோ எஸ்டி கார்டு, மெமரி கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆக்ஸ் போர்ட்டும் இருக்குது. இதில் முக்கியமாக கனெக்ட் 2 டிவைசஸ் சைமல்டேனியஸ்லி, 2 மொபைல் 2 டிவைஸஸ் வந்து உங்களுக்கு ஒரே நேரத்தில் இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ண முடியும். பில்டின் மைக், இதில் மைக் இருக்கிறதுனால ஹேண்ட் ஃப்ரீ கால்ஸ், ஸோ உங்களால் காலையும் ஈஸியாகவே அட்டன் பண்ணிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறீங்க அப்படின்னா அதோட வாட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள், அதில் பேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாதிரி டிசைன், ஏன்னா டிசைனை பொறுத்து தான், ஏன்னா நம்ம அவுட்டோரில் போவோம், இன்டோரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தமாரி டிசைனும் ஓரளவுக்காவது நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம எந்த நேரம் நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட பேட்ரி எம்ஏஹெச். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்னாலே அதில் பேட்ரி ஸ்பீக்கர் தான் அது. பேட்ரி எந்த அளவு இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 1200 எம்ஏஹெச் கொடுக்குறாங்க. ப்ளேபேக் டைமிங் பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் கொடுக்குறாங்க. 15 மணி நேரம்னா நம்மளுக்கு எல்லாமே அவங்க சொல்கிற டைம் அப்படியே வந்துடாது. ஸோ 15 மணி நேரம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஹவர்ஸாவது நம்மளுக்கு தாராளமாக வந்துடும். இது ஓகேவான ஸ்பீக்கர்னு சொல்லலாம். ஏன்னா மினிமம் நம்மளுக்கு ஒரு 8 ஹவர்ஸாவது வரணும். இந்த ஸ்பீக்கரோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவலும் ஓகேங்களா, ஃபிங்கர்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கான டீட்டெயில்ஸ் கார்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூசர் மேனுவல்லே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன மோடு இருக்குது, எப்படி டிவைஸை கனெக்ட் பண்ணணும், இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இப்படி எல்லா டீட்டெயிலுமே இதிலேயே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்குது. இது வந்து ஒரு 5 வாட்ஸுக்கான ஸ்பீக்கரு. இதோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்ப். நீங்கள் இதை சார்ஜிங் பண்ண சொல்ல ஒரு 5 வோல்ட் 1 ஆம்ப் இருக்கிற அடாப்டரில் நீங்கள் சார்ஜிங் பண்ணலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி கூட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே, ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது எத்தனை வாட்ஸ் ஸ்பீக்கரு, அதில் பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட டிசைன் எந்த அளவு இருக்குது, அதில் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் மெமரி கார்டு ஸ்லாட்லாம் இருக்கா, அதில் வந்து போர்ட்டு ஆக்ஸ் போர்ட்டெல்லாம் இருக்கா, அதேமாதிரி கால் சப்போர்ட் இருக்கா, கால் அட்டன் பண்ணால் பேச முடியுமா, கால் அட்டன் பண்ணி நம்மளால் பேச முடியுமா அப்படின்ற ஆப்ஷனும் சரி. ஏன்னா எனக்கு நான் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் நிறைய பேர் மொபைலுக்காகவும் ஸ்பீக்கரை வந்து யூஸ் பண்ணுவோம், ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து. ஸோ அந்தமாரி நான் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்க சொல்ல திடீர்னு கால் வருதுன்னா நான் காலுக்காக மட்டும் ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி பேசுகிறதுக்கு பதில் எனக்கு இதுலேயே பைக் இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா நான் அந்த காலை கட் பண்ணவே தேவையில்லை. இதுலேயே கால் அட்டன் பண்ணி ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் வருது, ஒரே ஒரு கால் வருது, இல்லை ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக நான் கால் பண்ண போகிறேன், இல்லை கால் எனக்கு வரப்போகுது அப்படின்னா இதிலேயே அட்டன் பண்ணி இதிலேயே மைக் இருக்கிறதுனால என்னால் பேசிக்க முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸும் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷனும் அதிலேயே பில்டின் மைக் இருக்கா, காலை வந்து அட்டன் பண்ண பேச முடியாத மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி 2 டிவைஸை உங்களை ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ண முடியும் இந்த டிவைஸில். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு 2 மொபைல், நான் ஒரு மொபைல், என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு மொபைல்னால் 2 மொபைலையும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட நான் பேர் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சாங் நான் ப்ளே பண்ணுவேன், செகண்ட் சாங் வந்து அவன் ப்ளே பண்ணுவான். ஸோ தேர்ட் சாங் இதேமாரி மாற்றி என்னால் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்தமாரி ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ இது தான். இதில் ஒரு டேக் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளை ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வேறு எதனா வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் சரி, அந்த டேக் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க ப்ரௌனி 2ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கேக்கு கலராகவே இது கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஃபிசிக்கல் வியூ வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதோட ஃப்ரண்ட் வியூவும் சரி, ஃபிங்கர்ஸ் பிராண்ட் நேம் போட்டு பேக் வியூவும் சரி. பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதோட மோட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்கன்னா மோடு பட்டனு. ஸோ நம்மளுக்கு ப்ளூடூத் மோடு வேணுமா, ஆக்ஸ் மோடு வேணுமா, பென்ட்ரைவ் மோடு வேணுமா அப்படின்னு மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன். செகண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சாங்கா, ப்ரீவியஸ் சாங்கா, அதேமாதிரி வேல்யூம் அப் பண்ணுற பட்டன், வேல்யூம் டவுன் பண்ணுற பட்டன், இந்த பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. இதோட பேக் சைடில் ஸ்பீக்கர்ஸ் வருது. அதோட ஸ்பீக்கர் ஃபீல்மே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நல்ல பேஸோட, நல்ல வாய்ஸ் கிளாரிட்டியோட பெஸ்ட்டான ஸ்பீக்கர்னே இதை சொல்லலாம் தாராளமாக.
ஸோ நெக்ஸ்ட் பட்டன் நான் அந்த 4வது பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ்க்கான பட்டனு. பாட்டத்தில் வந்து இந்த கிரிப்புக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் கிரிப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரப்பர் கிரிப் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது இல்லாமல் இதோட பட்டன்ஸ் ஆன் ஆஃப் பட்டனும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டாட் மாரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயே பாருங்கள் சின்னதாக ஒரு டாட்டு. ஏன்னா பில்டின் மைக் இது. மைக் வந்து இதிலேயே இருக்குது. நீங்கள் கால் அட்டன் பேச சொல்ல இதிலேயே ஸ்பீக்கர்லேயே தாராளமாக பேசிக்கலாம். பேக் சைடில் நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்துடுது. யூஎஸ்பி பென்ட்ரைவ்க்கான யூஎஸ்பி போர்ட் வந்துடுது. மைக்ரோ எஸ்டி கார்டு மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டு வந்துடுது. சார்ஜிங் மைக்ரோ எஸ்டி போர்ட் வந்துடுது. எல்இடி இண்டிகேஷன் பேர் பண்ண சொல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு டிவைஸை மொபைலை வந்து இன்னும் பேர் பண்ணாமே வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாண்ட் பையில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். லைட் வந்து பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிட்டு உங்களுக்கு ஒரே இண்டிகேஷன் எரிஞ்சிக்கிட்டு பிளிங்க் ஆகிட்டே அந்த பிளிங்கிங் ஸ்டாப் ஆகிட்டு ஸ்டாண்ட் பையாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி இண்டிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போர்ட்டு எல்லாமே இருக்கா? ஏன்னா ஒரு சில ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அது எத்தனை வாட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டான். அதேமாரி எவ்வளோ பேட்டரி அதில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். எவ்வளோ அடாப்டர் போடணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். ஸ்பீக்கர் வாங்கின புதுசில் நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த பவர் ரேட்டிங் என்ன அடாப்டர் போடணும் அப்படின்றதையும் சரி, அதோட மோடில் என்னென்ன மோட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் சொல்லலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரிஜினல் பிராண்டில் இருந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு, பெஸ்ட்டான ஃபங்க்ஷன்ஸோட, பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸோட ஒரு கஸ்டமருக்கு எந்தெந்த ஏன்னா திடீர்னு சாங் ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு காலுக்காக நான் டிஸ்கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் அதெல்லாம் தேவையில்லை. கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்லேயே நீங்கள் பேசிக்கலாம். அதுமாதிரி 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறீங்க அப்படின்னா 2 பேர் மொபைலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி சாங்கை ப்ளே பண்ணி சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அந்தமாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்டர் 1000. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1145 வருது. ஒரு 1000க்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஸ்பீக்கர்னே சொல்லலாம். 5 வாட்ஸில் ஓகேங்களா. 5 வாட்ஸில் கால் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனோட இன்பில்டு மைக்கோட 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனோட 1200 mAh இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட பார்க்க சொல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இதை தவிர்த்து நீங்கள் இன்னும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து வாங்குவீங்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை? இதை தவிர்த்து நான் சொன்னதை தவிர்த்து இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த டிவைஸ் ஒரு மொபைலுக்காக வாங்குறீங்க, ஒரு லேப்டாப்காக வாங்குறீங்க, இல்லை ஒரு சின்ன ரூமில் தான் இருக்கிறோம், இந்த ரூமில் ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இது ஒயர்டு டிவைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்ஸ் கேபிள் மூலியமாக நீங்கள் ஒயர்டு டிவைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மூலிமா ஒயர்லெஸ் டிவைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் டிவைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டிவைஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் ஒரு மெமரி கார்டில் பாட்டை ஸ்டோர் பண்ணிட்டு அது மூலியமாக ப்ளே பண்ணலாம். பென்ட்ரைவ் மூலியமாகவும் ப்ளே பண்ணலாம். இல்லை யூடியூப் மூலிமா மொபைலில் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை லேப்டாப் ப்ளே பண்ணுறீங்க, இப்படி எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸுமே இதெல்லாம் அவைலபிள். அடுத்த நல்ல